வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் பொலன்னு எப்படி சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தண்ணிலாம் கோத்துக்காமல் அப்படியே நல்லா கொஞ்சம் சதன்னு ஆகாமல் அப்படி பொலன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு கூடவே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். வெங்காயம் கலர் மாறிடும் சேமியா. அதுக்கப்புறமா காய் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை போட்டு, நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி போட்டிருக்கேன். போட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். இப்போ அது சிம்மிலே இருக்கட்டும். தண்ணி நான் இது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சொம்பில் அவ்வளோதான் தண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த 1/2 லிட்டர் தண்ணி தான். இது ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு. அதுக்கப்புறம் உப்பு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து கலந்துட்டு இது தண்ணி இப்போ கொதித்து வரும். நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம சேமியா போடணும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் பார்த்திங்களா, அந்த டைம் தான் போடணும். இது நான் எடுத்துருக்கேன் ஒரு பேக்கெட் சேமியா தான், மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அந்த சேமியா. இப்போ கொஞ்சம் கனமாக இருக்கிற சேமியாவை எடுத்திங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 3/4 லிட்டர். இது நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன் இந்த சேமியாவுக்கு. இது மெல்லிஸான சேமியா. இப்போ வீடியோ இதில் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த தண்ணி கொதித்து நான் சேமியா போடுறது விழலை, அதனால் நானும் கவனிக்கலை. இப்போது தண்ணி கொதித்து நம்ம சேமியா போட்டாச்சு பாருங்கள். இப்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு திருப்பியும் நான் கிளிக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி விழலை போல். இப்போ நம்ம சேமியா போட்டாச்சு. போட்டுட்டு கலரி விட்டுட்டு மூடிடணும். சிம்மில் வச்சு விட்டுட்டு மூடிடணும், ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எடுத்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அப்போ நல்லா பொலன்னு ஆகிடும். நான் அந்த தண்ணியாக இருக்க டைமில் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிச்சு பாருங்கள். அப்போவே ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா அது ஆற அப்படியே பொலன்னு ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. ஒரு பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் அளவு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனோன்னா சேமியா குழன்னு ஆகிடும். நான் சொன்ன மாதிரி கனமான சேமியாவாக இருந்தால் 3/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பராக பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சேமியா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொலன்னு வரலை, தண்ணி கோத்துக்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 லிட்டர் அளவுகளோடு நான் சொன்ன அளவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும் சேமியா. உங்களுக்கு இந்த ரெசிபிஸ்னால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.